Welcome to Neonate, Sexual Reproduction in Flowering Plants. ஸோ ப்ரீ-ஃபெர்டிலைசேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அதில் வந்து ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோனில் இப்போ வந்து ஃப்ளவர் உருவாக்குறதுக்கான ஹார்மோன்றது வந்து நமக்கு வந்து ஃப்ளோரல் பிரைமோடியமாண்டு செக்ரேட் ஆகி நமக்கு அங்கே வந்து ஃப்ளோரல் பட் வரும். ஃப்ளோரல் பட் நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ளவர் வரும். ஃப்ளவரில் நமக்கு வந்து ஆண்ட்ரிஷியம்ன்றது வந்து மேல் ரிப்ரடக்டிவ் பார்ட்டாக இருக்கும். அண்டு கைனீஷியம்ன்றது வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட். ஆண்ட்ரிஷியம்ன்றது என்னென்னா இதுதான் ஆண்ட்ரிஷியம்ன்றது இது இந்த லோப் மாரி இருக்குல்ல இதுதான் ஆண்ட்ரிஷியம். அப்புறம் கைனீஷியம்ன்றது என்னென்னா ஸ்டிக்மா ஸ்டைல் நெக்ஸ்ட்டு ஓவரி, இது மூணு சேர்ந்து தான் கைனீஷியம். ஸோ ஆண்ட்ரிஷியம்ன்றதுல வந்து ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் அது மாதிரி இந்த ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆண்ட்ரிஷியம்ன்றதுல வந்து ஆண்ட்ரிஷியம்ன்றதுல வந்து ஓரல்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்கும். ஓரல்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ்னால் இந்த மாதிரி நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கும். ஸ்டேமன்ஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியம் போலன் கிரெயின். ஸோ ஸ்டேமன்றதுல வந்து ஃபிலமெண்ட் இருக்கும். அது வந்து லாங்காக இருக்கும். இந்த ஃபிலமெண்ட் இது வந்து லாங்காக இருக்குல்ல. அண்டு ஸ்லெண்டர் ஸ்டால்க், ஸ்டெண்டராக இருக்குல்ல, இப்படிக்கா வளைஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதான் ஸ்டெண்டர் ஸ்டால்க். நெக்ஸ்ட்டு பைலோப்டு ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி பைலோப்டாக இருக்குல்ல, ரெண்டு லோப் இப்படிக்கா இருக்குல்ல, அதுதான் பைலோப்டு ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்கும், இதுதான் பைலோப்டு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் வந்து அட்டாச் இருக்கிறது வந்து தலாமஸ் ஆர் பெடல். இந்த மாதிரி தலாமஸ் ஆண்டு இதுதான் தலாமஸ். இந்த மாதிரி தலாமஸ் அங்கேயும் அட்டாச் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பெட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். இந்த தான் பெட்டல் இருக்குன்னா அதில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த பெட்டலில் அட்டாச் ஆகிருக்கும். Anther. A typical anther is bilobed and each lobe is diathecous, consists of 2 theca. So பைலோப்டாக இருக்கிறதுல வந்து 2 லோப் இருக்கும். அதுதான் நம்ம டைத்தீக்கஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஆன்சர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2 லோப் இருக்குல்ல, இந்த 2 லோப்குள்ளே 2 தீக்கா, அது இந்த ஒரு இந்த ஒன்று இந்த மாதிரி 2 லோப்ஸ், அதுதான் டைத்தீக்கஸ். ஸோ 2 தீக்கா இருக்குது. இந்த தீக்கா செப்பரேட்டட் பை லாங்கிடியூனல் grooves runs lengthwise. ஸோ இது வந்து ரன் ஆகுது வந்து லென்த் வைஸ், இந்த மாதிரி ரன் ஆகுதுன்றாங்க length wise. ஸோ ட்ரான்ஸ்செக்ஷன் ஆஃப் த ஆன்தர். ட்ரான்ஸ்செக்ஷன் ஆஃப் ஆன்தர்ன்றது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆன்தர் இப்படி இருக்குது. ஸோ இதோட ட்ரான்ஸ்செக்ஷன் இப்படிக்கா கட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் தெரியும். இதோட ட்ரான்ஸ்செக்ஷன் இது. An anther is 4-sided tetragonal structure consists of 4 microsporangia located at the corner, 2 in each lobe. ஸோ ஆன்தர்ன்றதுல வந்து 4-sided tetragonal structure அப்படின்றாங்க. ஸோ ஆன்தர்ன்றது இதுதானே முழுசா. ஸோ நம்ம இது பண்ணி பார்க்கும்போது டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர்னா இதோட இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ஸோ டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் structure consists of microsporangia. though இதில் microsporangia இருக்குது. இது microsporangia. next located at the corner of 2 in each lobe. so corner of 2 in each lobe. each lobe வந்து கார்னரில் நமக்கு வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியான்றது நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபர்தர் இந்த ஃபர்தராக இதுதான் வந்து நமக்கு போலன் சாக். இதுவாக மாறும். இதுதான் போலன் சாக். இந்த மாதிரி ஆகிறது இதுதான். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியான்றது வந்து 4 வால் லேயரால் சரௌண்டட் ஆகிருக்கு. எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டாபிடம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 இருக்குல்ல, இது மூணுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஹெல்ப் இன் டிசன்ஸ்னால் வந்து ஆன்சர்லேருந்து இந்த போலன் கிரெயின்ஸ் இந்த வெளியில் வந்து பறந்து போகும்ல, அந்த இது டிசன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் போலன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இன்னர்மோஸ்ட் வாலாக இருக்குல்ல இந்த டப்பிடம். இந்த டப்பிடம்ன்றது வந்து டென்ஸ் சைட்டோபிளாசமாக இருக்கிறதுனால இதில் வந்து டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ இதை வந்து நரிஷ்மெண்ட் பண்ணும் டெவலப்பிங் போலன் கிரெயினுக்கு, அதாவது ஊட்டச்சத்து கொடுக்கும்.
நெக்ஸ்ட்டு ஆன்சர் எங்கே ஆன்சராக இருக்கும்போது இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்குல்ல, இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ அது வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் ஈச் மைக்ரோஸ்பொராஞ்சியம் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குன்னா அதோட சென்டரில் நமக்கு வந்து இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்குது. மைக்ரோஸ்பொராஞ்சியான்றது மைக்ரோஸ்பொரோஜெனிசிஸ்ன்றது என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎம்சின்றது என்ன, போலன் மதர் செல். ஸோ போலன் மதர் செல்லேருந்து நம்ம வந்து மைக்ரோஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்குவோம். ஸோ டெவலப்மெண்ட் எங்கே நடக்குது, டெவலப்மெண்ட் ஆன்சரில் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூன்றது வந்து மியாசிஸ்க்கு அண்டர்கோ ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு நான் இந்தமாரி மைக்ரோஸ்போர் இருக்குன்னா அதுலேருந்து வந்து மியாசிஸ் நடந்து ஃபஸ்ட்டு 2 உருவாகும். அதுக்கப்புறமா வந்து ரிடக்ஷன் டிவிஷன் ரெண்டாவது ஒரு செகண்ட் மியாசிஸ் நடந்து நம்மளுக்கு 4 செல் ரெடி ஆகும். அதான் மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு. நெக்ஸ்ட்டு each cell of this sporogenous tissue has capacity to give rise to tetrad. So each cell of sporogenous tissue இப்போ எங்கிட்ட கார்னர்லலாம் வந்து நமக்கு வந்து ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்குன்னாங்களே அந்த இது ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருக்க ஒரு ஈச் செல்லுமே வந்து அதால் டெட்ராய்டுன்ற இந்த இது வந்து தர முடியும், டெட்ராய்டாக இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஈச் செல்ன்றது வந்து பொட்டன்ஷியல் போலன்றதை வந்து அவங்களால தர முடியாது, அதாவது போலன் மதர் செல். ஓகே, அது தர முடியும். நெக்ஸ்ட்டு ஸோ ஆன்சர் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் மைக்ரோஸ்போருன்றது வந்து போலன் கிரெயினாக அவங்க வந்து டெவலப் ஆவாங்க. அண்ட் இன்சைட் தி மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா வந்து thousands ஆஃப் மைக்ரோஸ்போர் இருக்கும், அதுதான் போலன் கிரெயின்ஸ். ஓகே, இவங்க வந்து ரிலீஸ் ஆகும் போலன் கிரெயினை ரெடி ஆகிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டிசன்ஸ் ஆஃப் ஆன்சர்லேருந்து டிசன்ஸ் ஆகி போயிடுவாங்க. டிசன்ஸ்னால் வெளியில் அதான் பறந்து போகுது. இதோ இந்த மைக்ரோஸ்கோப். ஸோ போலன் கிரெயின் ரெப்ரசன்ட் தி மேல் கேமிட்டோஃபைட். ஸோ போலன் கிரெயின்றது ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா மேல் கேமிட்டோஃபைட். நெக்ஸ்ட்டு போலன் கிரெயின்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்பெரிக்கல். ஸோ போலன் கிரெயின்றது வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும் அண்ட் 25 to 50 மைக்ரோமீட்டராக இருக்கும் அதோட டயாமீட்டரில். அண்ட் டூ லேயர்டு வாலாக இருக்கும். அவுட்டரில் வந்து எக்ஸைன் இருப்பாங்க அண்ட் இன்னரில் வந்து இன்டைன் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டரில் எக்ஸைன் இருக்குன்னாலும் அது வந்து ஹார்டாக இருக்கும், ஏன்னா அது வந்து ரெடியாக இருக்கிறது ஸ்போரோபோலனினால் ஆகப்பட்டது. ஸ்போரோபோலனின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஹை டெம்பரேச்சர், அசிடிக், ஆல்கலைன் கண்டிஷன், இது எந்த ஒரு என்சைம்னாலையும் வந்து ஸ்போரோபோலனில் வந்து டிக்ரேட் பண்ண முடியாது, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போலன் கிரெயினில் இருக்க இந்த எக்ஸைன்றது வந்து ப்ரொமினன்ட் அபர்ச்சர் கால்டு ஜெர்ம் போர்ன்றாங்க. ஸோ ஜெர்ம் போரில் மட்டும் நமக்கு வந்து ஸ்போரோபோனின்றது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி இருக்குங்க, இங்கே இருக்குல்ல படம், இதோ இந்தமாரி இருக்குன்னா வந்து இதோ இந்தமாரி முள்ளு மாரி இந்தமாரி வருது இல்லை, அதில் இங்கே உள்ளே வருதில்ல இந்த கர்வ் இப்படிக்கா வந்து இப்படிக்கா வருதில்ல, இதோ இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸைன்றது அதான் ஜெர்ம் போர், அதுதான் அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்போரோபோலின் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அது வழியாக தான் வந்து போலன் டியூப்ன்றது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஸோ அந்த இடத்துல ஸ்போரோபோலின் ஆப்சன்ட். போலன் கிரெயின்ன்றது வந்து வெல் ப்ரிசர்வ்டு ஃபாசில், ஏன்னா வந்து அதில் வந்து ஸ்போரோபோலின் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால போலன் கிரெயினை நம்மளால் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபாசில்னா இந்த கல்லுலலாம் இருக்கலாம் பழங்காலத்து இதுன்ற மாதிரி, அதான் ஃபாசில். The exine exhibit a fascinating array of pattern and design. ஸோ எக்ஸைன்றது வந்து ஒரு பேட்டர்ன், அதுக்குன்னு ஒரு தனியாக பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ் இருக்கும். எக்ஸைன்ன்றது ஒன்றுக்குள்ள ஒரு டிசைன் இருக்கும். இன்டைன்றது வந்து தின்னாக இருக்கும் அண்ட் கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் லேயர் மேடப்பாக இருக்கிறது வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால் ஆகப்பட்டது. ஸோ எக்ஸைன் என்ன பார்த்தோம், அது வந்து ஸ்போரோபோலினால் ஆகப்பட்டது. அது வந்து கொஞ்சம் விட்டு தான் வராமல் தான் இருந்தது. இது வந்து கண்டினியூஸாக இருக்கும், அதேமாதிரி தின்னு அது வந்து ஹார்டு. நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் ஆஃப் போலன் கிரெயின் இஸ் சரௌண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதோட சைட்டோபிளாசமை சுற்றி இப்போ இந்த போலன் கிரெயினோட சைட்டோபிளாசமை சுற்றி நமக்கு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும்.
ஸோ மெச்சூர் போலன் கிரெயின்றதுல வந்து 2